கடவுளே முருகா, இந்த 10 நாள் ஸ்கூல் லீவு எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே சரன்னு போயிடுச்சு. இன்னைக்கு தான் முருகா கடைசி நாள். இன்னைக்கு எப்படியாச்சும் ஜாலியாக இருக்கலாம் பார்த்தா இன்றைக்கி ஜாலியாகவே இருக்க மாட்டேங்குது. அதனால ஒரு 2 நாள் லீவ் கொடுத்தா போதும் முருகா. நான் எல்லா வீடியோவுமே எடுத்து வச்சிட்டேன் முருகா. டெய்லி அப்லோட் பண்ணிட்டு நான் ஜாலியாக உட்காந்து முருகா. அதுக்காண்டி ஒரு 2 நாள் மட்டும் ஸ்கூல் லீவ் விடும் முருகா. ப்ளீஸ் முருகா, உன்னை கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அதுவும் இல்லாமல் சிம்சன் புது மூவியெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க முருகா. அதுக்காண்டியே நான் உங்களை கேட்டுக்கிறது ஒரு 2 நாள் லீவ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் கொஞ்சோண்டு கொடுங்க. கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு 500 தேங்காய் உடைக்கும் முருகா. 500 தேங்காய் உடைக்கும். முருகா எப்படியாச்சும் நான் கேட்டேன் 2 நாள் லீவ் மட்டும். உனக்கு 500 தேங்காய் உடைக்க முருகா. முருகா முருகா ஒரு 2 நாள் லீவ் கொடுத்துரு முருகா ப்ளீஸ் முருகா. ஐயோ ஒரு 2 நாள் மட்டும் லீவ் கொடுத்துரு. தேங்காய் உடைக்க தேடி நானும் போனேன். கைய மேல போடாதடா. யாருமே கட்டையா இருக்க போற குட்டையா போறேன்டா. டேய் தவக்கல, உன்னை ஒரு நாள் வச்சுக்கிடுதேன் வா. டேய் அன்பேனடா ஸ்கூல் முன்னாடி போய் படுத்துக்கிட்டு இருக்கான். டேய் அவன் ஏதோ வேண்ட மெனிக்க தெரியுதுடா. டேய் கோயில் வாசல்ல போய் கும்பிடாம ஸ்கூல் வாசல்ல போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். தெரியல, ஸ்கூலே திறக்கலையடா. அவன் 2 நாளா ஒரு வித்தியாசமாவே சுத்திக்கிட்டு இருக்கான்டா. என்னடா ஸ்கூல் முன்னாடி படுத்துருக்கா? எந்திடா. என்னடா அன்பு பெரிய பிரச்சனை? இன்னைக்கு நம்ம முடிப்போம்டா. எந்திரடா அன்பு. டேய் அன்பு எந்திடா. டேய் கடவுளே சீக்கிரம் ஸ்கூலை திறக்கணும் கடவுளே. என்னடா எப்படியாச்சும் சீக்கிரம் நாளைக்கு ஸ்கூலை திறக்கணும் கடவுளே. மச்சான் எந்திரடா மச்சான். டேய் கோயில் முன்னாடி பண்ற அந்த பிரவேசத்தை ஸ்கூல் முன்னாடி வந்து எந்திரடா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கிடுவோம். தூங்குங்கடா. தூக்குங்கடா. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. என்ன பிரச்சனை எங்கிட்ட சொல்ல. உன் கதை என்னன்னு எங்கள்கிட்ட சொல்லண்டா. டேய் நம்ம எல்லாருமே ஒரே குட்டையில பிறந்த அட்டை பூச்சிங்கடா. அதனால என்னோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் விளாவரோட இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். சொல்லு. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைல. அது ஆசைனே இல்லை, எனக்கு அது ஒரு கனவு. என்ன கனவு? நான் சின்ன வயசு படிக்கும் போது எல்லாரும் என்னை அன்பு செல்வம் ஐஏஎஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அதனால நான் ஐஏஎஸ் ஆகணும்னு அந்த கோலோட இப்போ போயிட்டு இருக்கேன். அதனால எப்போ ஸ்கூல் திறப்பாங்களோ அப்போ நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக ஆயிடுவேன்டா. என்னது ஸ்கூல் திறக்கணுமா? நாங்களே ஸ்கூல் திறக்காம கோயிலில் போய் வேண்டிட்டு இருக்கோம். என்னென்ன ஸ்கூல் திறக்கணும்? ஸ்கூல்ல கிட்ட போய் வேண்டிட்டு இருக்கா? டேய் அது உங்களுக்கு இருக்கிற அச்சீவ்மெண்ட். என்னோட அச்சீவ்மெண்ட் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்டா. அப்ப சுத்தம். அது பொண்ணை பார்த்தோமா, சைட் அடிச்சோமா, வாழ்க்கையில பிக்கப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும்டா. உங்கள்கிட்ட இருக்கிட்டே 3 பேர் சுத்திட்டு நானும் சைட் அடிக்க மாட்டேன் போய் சொல்லுது மச்சான். உங்களுக்கு லவ் மேரேஜே செட் ஆகுது மச்சான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கனவு ஏதாச்சும் கண்டியா? கனவுல கண்டிங்க வந்து ஒப்பிக்கியா? இல்ல மச்சான், நேர்ல பார்த்தோம் மச்சான். படிக்கிற ஸ்கூல் தான் நம்மளுக்கு சரஸ்வதி முன்னாடி இந்த மாதிரி எதுவும் பேச வேணாம். நாளைக்கு ஸ்கூல் ஓப்பனிங். ஸ்கூலுக்கு போற ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காம ஸ்கூலுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் உங்க எல்லாரும் ஸ்கூல்ல சந்திக்கிறேன். டாடா பை பை. டேய் என்னோட கோலே ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுறதுதான்டா. ஐஏஎஸ் ஆபீசர் ஆனதுக்கப்புறம் மக்கள் எல்லாருக்கும் சேவ் பண்ணுவான்டா. மச்சான் பெரிய ஆப்பா அடிச்சு போயிட்டா மச்சான். என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. அப்படியே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.